அண்மைச் செய்தி. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். மகேஸ்வரி, இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு என்பது நாடு முழுவதும் மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஆவடியில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளி மையத்தில் மட்டுமே 464 மாணவர்களுக்கு தேர்வு எழுதினார்கள். பிற்பகல் 2 மணிக்கு இந்த தேர்வு என்பது தொடங்கிய நிலையில் 2:45 மணிக்கு துவங்கிய கனமழை காரணமாக 3 மணியில் இருந்து 4:15 மணி வரை மின்தடை ஏற்பட்டதால் தேர்வை முழுமையாக எழுத முடியவில்லை என கோரி மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி திருவள்ளூரை சேர்ந்த சாய்பிரியா, காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஹரிஹரன் மற்றும் ராணிப்பேட்டையை சேர்ந்த அக்ஷயா உள்ளிட்ட 13 மாணவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் மின்தடை காரணமாக குறைவான வெளிச்சத்தில் தேர்வு எழுதியதாகவும், தேர்வு மையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் மாற்று இடத்தில் இருந்து தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டதால் சிரமத்திற்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கிறார்கள். கவனச்சிதறல்கள் காரணமாக திறமையாக தேர்வு எழுத முடியாத நிலையில் கூடுதல் நேரமும் ஒதுக்கப்படவில்லை எனவும், முழுமையாக தேர்வு எழுத முடியாததால் தேசிய தேர்வு முகமைக்கு புகார் அளித்தும் அந்த புகார் மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். பலருடைய கனவாக மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் சிறு குறைபாடும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதித்துவிடும் என்பதால் மறுதேர்வு நடத்த வேண்டும் எனவும், இந்த வழக்கு முடியும் வரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு என்பதுதான் இன்றைய தினம் நீதியரசர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி மின்தடை ஏற்பட்டதா என்பது குறித்தும், அவ்வாறு மின்தடை ஏற்பட்டிருந்தால் மாணவர்களுடைய கோரிக்கை என்பது பரிசீலிப்பது குறித்து பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசு, தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உத்தரவிட்டார்கள். அதுவரை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என தடை விதித்து விசாரணையை ஜூன் 2ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.